Welcome back to my channel. நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன் career guidance guru. +2 ரிசல்ட் வந்து ஸ்டேட் போர்டுக்கு வந்துருச்சு. ஆனா வந்து இப்போ நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸும் நிறைய குழப்பத்துல தான் இருக்காங்க சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்சம் பேத்துக்கு வந்து மார்க் கூட வந்திருக்கு, நிறைய பேத்துக்கு வந்து மார்க் வந்து குறைஞ்சு வந்திருக்கு. அந்த மார்க்லாம் எப்படி பார்த்தோம்னா வந்து நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணதுல வந்து பிசிக்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் மார்க் கூடயோ குறைச்சோ வந்திருக்கு, மேக்ஸ்ல கூட குறைச்சோ. அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 80 மார்க் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில வாங்கினவங்க மேக்ஸ்ல பார்த்தா 40 கிட்ட இருக்காங்க. அதே மாதிரி வைஸ் வர்சா. இந்த மாதிரி வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும்போது கட் ஆஃப்னு சொல்லி ஒரு இன்ஜினியரிங் ஒரு ஆஸ்பிரண்ட் இருந்தாங்கன்னா கட் ஆஃப் வந்து அவங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கறனால அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சார் ரீவல்யூஷன் அப்ளை பண்ணி கட் ஆஃப் கூடலாம். இப்போ வந்து இன்ஜினியரிங் வந்து ரீவல்யூவேஷன் ரீடோட்டோல பண்ணோம்னா லேட்டாக ஆயிருமே சார், அப்போ வந்து இன்ஜினியரிங்கோட கட் ஆஃப் வந்து ரேங்கிங் எப்படி சார் வரும்னா அவங்க நிறைய கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அதுக்கான பதில் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஎன்ஏ வெப்சைட் எப்படி இருக்கும்னா வந்து நீங்க வந்து இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷனே நீங்க ஸ்டார்ட், இந்த கேள்வி கேட்டவங்க எல்லாருமே வந்து இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்குள்ளே போகாதவங்க டிஎன்ஏ வெப்சைட்குள்ள போய் நீங்க வந்து நார்மல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்த பிறகு ஒரு பேசிக் டீட்டெயில் தான் கேட்கும். அப்பா பேரு, அம்மா பேரு, மொபைல் நம்பர் என்ன, எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, உங்க தெரு என்ன, கம்யூனிட்டி என்ன, இன்கம் என்ன, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில், ஸ்கூல் என்ன, ஸ்கூலோட டிஸ்ட்ரிக்ட் என்ன, ஸ்கூலோட அப்புறம் உங்களுடைய எமிஸ் நம்பர், இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கோம். மற்றபடி வந்து ஒரு பேசிக் டீட்டெயில் தான் இருக்கும். மெயினா வந்து +2 வந்து நீங்க ஹெச்எஸ்சியா என்ன குரூப் இது கேட்கும். போக உங்க ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், எமிஸ் நம்பர், இந்த 3 டீட்டெயில் இருக்கும். நீங்க வந்து இப்போ வந்து அங்க வந்து நீங்க என்ன சப்ஜெக்ட் நீங்க படிச்சீங்க, மேக்ஸா, பிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸா, பயாலஜியான்னு மட்டும் தான் நீங்க என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். பட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து இதோட மார்க் வந்து டிஎன்ஏ வெப்சைட் வந்து அவங்க வந்து கல்வி துறையிலேருந்து உங்களுடைய மார்க் வந்து அவங்களே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கட் ஆஃப் வந்து அவங்களே வந்து இது பண்ணிடுவாங்க. சார் நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட்னா, சார் இப்போ வந்து நான் ஒரு மார்க் பண்ணி நான் உங்க டிஎன்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறோம், சப்போஸ் வந்து எனக்கு கட் ஆஃப் கூட வந்துச்சுன்னா, வேல்யூ கொஸ்டின் தானே சார், வந்து இப்போதைக்கு என்னுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 140 இருக்கு, ஆனா வந்து ரீவல்யூஷன் பண்ணது என்னுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 155 160 வரும். ஸோ அப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பயப்பட அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து உங்களுடைய ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், எமிஸ் நம்பர், இந்த 3மே நீங்க அங்க கொடுத்துருப்பீங்க. இந்த பேசிஸ்ல வந்து உங்களுடைய மார்க் வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆயிரும். நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வந்து மார்க் கூடியிருக்கோ அந்த மார்க் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், கூடிரும். ஸோ அதனால வந்து இப்ப நீங்க டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கும் கட் ஆஃப் வேல்யூவேஷன் வந்த பிறகு கூடனா வந்து நீங்க பயப்படணும் அவசியம் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா ரீஜென்ரேட் ஆகி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். 99.999% வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆயிடும். அதுக்கும் போக வந்து சார் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு, ஆனா வந்து எனக்கு வந்து சேஞ்சஸ் ஆகல, என்னுடைய பழைய மார்க் தான் இருக்கு, எனக்கு வந்து மார்க் வந்து சேஞ்சஸ் ஆகலன்னா அங்கதான் வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா 4 நாள் கிரீவன்ஸ் சொல்லி வைப்பாங்க. ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு 4 நாள் வந்து கிரீவன்ஸ் சொல்லி ஒரு 4 நாள் கொடுப்பாங்க. நீங்க பக்கத்துல இருக்க டிஎஃப்சி சென்டர்ல போய் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய வந்து சார் நான் வந்து ஏற்கனவே இவ்வளவு கட் ஆஃப் இருக்கு, நான் புதுசா ரீவல்யூஷன் பண்ணி எனக்கு கட் ஆஃப் சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்க அங்க போகும்போது உங்களுடைய ஆதார், உங்களுடைய சேஞ்சஸ் ஆன மார்க் ஷீட் கொண்டு போனீங்கன்னா அந்த டிஎஃப்சி சென்டர்லயே உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் பண்ணி ரேங்க் வந்து உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நீங்க 140 இருக்கும்போது அந்த ரேங்கோட இப்ப 155னா உங்க முன்னாடி ரேங்க் வரும்ல, அந்த முன்னாடி ரேங்க்ல வந்து கொடுத்துருவாங்க. சார் டவுட் இருக்கும், அதே 155ல 25 இருந்தாங்கன்னா நீங்க அதை பத்தி பயப்பட அவசியமே கிடையாது. உங்களுக்கு அந்த 155 உங்களுடைய அதுலயே வந்து அந்த 155 நிறைய பேர் இருப்பாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா ரேண்டம் நம்பர், மேக்ஸ்ல யார் அதிகமான மார்க் தான் முன்னுரிமை, அப்புறம் பிசிக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா இப்போ 140ல 155 தானே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கு,
155ல இருந்து ஒருத்தருக்கு ரேங்க் வந்து 70,000 இருக்குன்னா இப்ப நீங்க அதே இதுக்கு போட்டீங்கன்னா 70,000 அடுத்தாப்புல பிராக்கெட்ல A Bன்னு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால வந்து உங்க அதே ரேங்க் வந்துடும். அதனால நீங்க பயப்பட அவசியமே கிடையாது. ஸோ நீங்க என்னதான் ரேங்க் உங்களுடைய மார்க்குக்கு ஏற்ற மாதிரி மாறுச்சுன்னா அதே ரேங்க் உங்களுக்கு மாறிடும். இதை பத்தி யாருமே கவலை பண்ணணும் அவசியமே கிடையாது. ரைட். இப்போ நிறைய பேர் வந்து முக்கியமான ஒரு டவுட் கேட்கறாங்க. சார் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணி மார்க் அவங்க சரி முதல்ல அவங்க ப்ராசஸ் சொல்லிடுறேன். ஆக்சுவல் வந்து இப்ப கவர்மெண்ட் இப்ப அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருமே ஸ்கேன் காப்பி தான் வாங்கணும். முந்தி வந்து டைரக்டா ரீடோட்டல் வந்து 205 ரூபாய்க்கு கொடுத்து ரீடோட்டல் பண்ணலாம். இப்போ வந்து ரீடோட்டல் வந்து டைரக்டா பண்ண முடியாது. நேற்று தான் ஜியோ சொல்லியிருக்காங்க. எப்படின்னா வந்து நீங்க எல்லாருமே ஸ்கேன் காப்பி வாங்கணும். எவ்வளவு அந்த ஸ்கேன் காப்பி வந்து 275 ரூபாய். போன வருஷம் நான் இது 275 வந்து நீங்க ஸ்கேன் காப்பி எல்லாமே வாங்கணும். ஸ்கேன் காப்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கின பிறகு அது எங்க பண்ணணும்னா உங்க டைரக்டா உங்க ஸ்கூல்ல போய் பண்ணீங்கன்னா அங்க ஒரு ஃபார்ம் இருக்கும். அது எல்லாமே உங்க ஸ்கூல் டீச்சர் ஹெச்எம்ஸ் வந்து உங்க ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேன் காப்பி உங்களுக்கு மெயில் வரும். நீங்க அங்க மெயில் ஐடி எல்லாம் கொடுப்பீங்க, உங்களுக்கு மெயில் ஐடிக்கு வரும். அப்படி இல்லைன்னா ஸ்கூலுக்காக வரும். அந்த ஸ்கேன் காப்பி வந்த பிறகு அந்த ஸ்கேன் காப்பியை வந்து நீங்க பார்த்துட்டு நீங்க 2 ஆப்ஷன் போகலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க ரீடோட்டலும் போகலாம், ரீவேல்யூவேஷன் போகலாம். ரீடோட்டலுக்கு 205 ரூபாய் நீங்க வாங்கி பார்த்துட்டு ஏதாவது மார்க் மிஸ் ஆயிருக்கு டோட்டல்ல போடாம இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ரீடோட்டல்ல வந்து 2-3 கொஸ்டின்ஸ்க்கு திருத்தாம விட்டுட்டாங்க. அது இருந்துச்சுன்னா திருத்தின பிறகு உங்களுக்கு வந்து புது மார்க் ஷீட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ரீடோட்டல் அதே மாதிரி தான். ரீடோட்டலுக்கு வந்து மேபி 505 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல. ஸோ அந்த அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா வந்து நீங்க என்ன செய்யலாம், ரீவேல்யூவேஷன் இது பண்ணலாம். இதுல வந்து நிறைய பேத்துக்கு ஒரு டவுட், சார் ரீவேல்யூவேஷன் பண்றோம், இப்போ வந்து நான் 90 மார்க் எடுத்திருக்கேன், பட் வந்து நான் 95 மார்க் வரும்னு நினைச்சு ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்றேன். ஆனா திருத்தின பிறகு எனக்கு ஒரு 80 மார்க்கு 82 மார்க் வந்து மார்க் குறைச்சிருவாங்களான்னு கேட்கறாங்க. ரொம்ப கிளியரா கேட்டுக்கோங்க. நான் மற்ற யூடியூபர்ஸ் வந்து ஒரு சிலவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேபி வந்து குறைஞ்ச மார்க் இருந்தா சேஞ்சஸ் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. கிடையவே கிடையாது. உங்களுக்கு மார்க் கூடுச்சுன்னா கூடுன மார்க், சப்போஸ் வந்து நீங்க வேல்யூவேஷன் பண்ணி மார்க் எதுவும் சேஞ்சஸ் இல்லைன்னு சேஞ்சஸ் அப்படியே அவங்க திருத்தும் போது உங்களுக்கு மார்க் கொஞ்சம் கம்மியா, ஏன்னா முதல் திருத்தவங்க வேற டீச்சர்ஸ் தான் திருத்துவாங்க. அப்ப பண்ணும்போது உங்களுக்கு மார்க் குறைஞ்சாலும் நீங்க ஏற்கனவே வந்து வாங்கின மார்க் இருக்குல்ல, பழைய மார்க்கே வந்துடும். சிம்பிளா என்னன்னா மார்க் கூடுச்சுன்னா புது மார்க் உங்களுக்கு வரும், அப்படி இல்லைன்னா பழைய மார்க்கே உங்களுக்கு வந்துடும். அதனால யாருமே வந்து நீங்க ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் பண்றதுக்கு நீங்க பயப்படணும் அவசியமே கிடையாது. ஒரு சிலவங்க வந்து உங்களை தப்பா வந்து மிஸ்லீட் பண்றாங்க. ஏன்னா எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம் சொல்லி வந்து அவங்க சொல்றாங்க. பட் ரியல் ஃபேக்ட் என்னன்னா ரீவேல்யூவேஷன் பண்ணி மார்க் குறைஞ்சிருச்சுன்னா குறைச்ச மார்க் போட மாட்டாங்க, பழைய மார்க் தான். கூடுச்சுன்னா புது மார்க். ஸோ அதனால வந்து உங்க மேல வந்து பேப்பர் முதல்ல ஜெராக்ஸ் ஸ்கேன் காப்பி வரும். அதை பார்த்துட்டு நம்பிக்கை இருந்தா எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. மேபி 1 மார்க்னால வந்து கூடினாலும் உங்களுடைய கட் ஆஃப் வந்து கூடும். ஸோ அதனால கான்ஃபிடன்ட் இருக்கவங்க தைரியமா வந்து ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி வந்து டிஎன்இல நிறைய வந்து நீங்க டவுட்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. நான் ரெகுலராகவே வந்து 2-3 நாளைக்கு ஒரு தடவை வந்து நீங்க என்னென்ன டவுட்ஸ் கேட்குறீங்க அது எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோவா வந்து போடுறதுக்கு முயற்சி பண்றேன். பாய்.